எல்லோருக்கும் வணக்கம். இந்த வார நிஃப்டி தொடக்கமே நல்லா தான் இருக்கு. ஆனால் அது எப்போ திப்புன்னு கீழே உழுகும்னு தெரியாதுங்க நண்பர்களே. அதே மாதிரி கீழே ஒரு 20-40% இறங்கி கிடக்கிற ஷேர்ஸ் எப்போ டக்குன்னு மேலே ஏறி வரும்னே தெரியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டக்குன்னு ஒரு வாட்ச் லிஸ்ட் போட்டு பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் ஒரு ஷேர் ஒரு நல்ல ஷேர் நல்ல விலைக்கு கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக அதை வாங்கி வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அமெரிக்க ஷேர் மார்க்கெட் இருக்கிறதுலே பெரிய ஷேர் மார்க்கெட். அங்கிருந்து நம்மளுக்கு என்ன இந்த வாரம் நியூஸ் வருது அப்படின்னா, மே 1 யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் டெசிஷன் அது சம்பந்தப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ இந்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட் வந்து ஹெவியாக இறங்கினாலுமே, அதாவது நம்ம ஒஸ்ட் கேஸ் தான் பார்க்குறோம். இருக்கிறதுலே கும்பா குட்டி கேஸ் பார்த்தாலும் அந்த கும்பா குட்டி கேஸ் படி மார்க்கெட் கீழே இறங்கினாலும் நம்மளுக்கு சப்போர்ட் 21,800 இருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு குஜாலா குட்டியாகி மார்க்கெட் மேலே வர்ற மாதிரி இருந்ததுன்னா 23,000 இந்த வாரத்தில் தாண்டோம்னா சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ இந்த வாரம் ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது நண்பர்களே. இந்த வாரத்தில் ஒரு 500 பாயிண்ட் மேலே ஏறிட்டா ரொம்ப சந்தோஷம் தான். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்லாம் ஷேர் ப்ரைஸ் நீ நல்லா இருப்பியா, எங்கள் நம்பிக்கையில் பால் டாயில் ஊற்றிட்டியே அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. மார்க்கெட் வந்து இந்த ரிசல்ட் எங்களுக்கு வேண்டாம், இதோட நீ நல்லா கொடுத்துருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி அவனை ஒரு 4% இறக்கி விட்டாங்க. அப்படி என்ன இவங்க ஒரு கும்பா ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சேல்ஸ் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஃபிட் அப்படின்றதையும் போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டர் கம்பேர் பண்ணி பார்க்கல மெயின்டைன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் 4 குவார்ட்டரில் அவங்களுடைய ப்ராஃபிட் பெருசாக வளர்ச்சி அடையல, ஒரு மாதிரி நிலையாக நின்றுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் 100 கோடி 300 கோடி 400 கோடின்னு 800 கோடி பக்கம் வந்துட்டாங்க. பட் 800 கோடியிலிருந்து ஒரு 1200 கோடி போயிருக்கணுமா இல்லையா? போகல. அதனால இப்போதைக்கு அதிர்ச்சிக்கு ஒரு 4% இறங்கிட்டான். மறுபடியும் ஒரு 70 ரூபா வந்தாலோ 60 ரூபா வந்தாலோ மறுபடியும் ஒரு அக்குமுலேஷன் பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரைக்கும் இன்னும் 3 மாதம் இருக்குது. அப்போ இவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி ஒரு 70 ரூபா கொண்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சமயத்தில் மறுபடியும் ஏற்றி அளவு பார்ப்பாங்க. ஸோ இவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் இப்படி இருந்துட்டாவே நல்லா சம்பாரிச்சுக்கலாம். இனி அடுத்தது 70 ரூபா 60 ரூபா வந்ததுன்னா வெயிட் பண்ணி காத்திருந்து பிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஷேர் வந்து ஒரு சூப்பரான மல்டி பேக்கர். இதெல்லாம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருந்தோம்னா இவன் லாபத்தை மட்டுமே தான் கொடுத்துருப்பான். அப்பேற்பட்ட ஒரு அருமையான மல்டி பேக்கர். அப்போ இந்த மல்டி பேக்கர் ஷேர் வந்து சமீபத்தில் ஒரே மாதத்துக்கு முன்னாடி பிரேக் அவுட் ஆகி நம்பிக்கையாக 100 ரூபா ஏற்றி காமிச்சிட்டான். அப்போ இன்னும் 2 மாதத்தில் இந்த நம்பிக்கை தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே இருந்தால் இதுக்குள்ளே இன்னொரு 200 ரூபா ஒளிஞ்சிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேருக்கு பட்டை நாமம் போட்டு விட்ட இந்த ஷேர் மார்க்கெட் எஸ் பேங்கை மட்டும் நீ கலக்கு சித்தப்பு அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் 5% மேலே ஏற்றி வச்சிருக்கு. அப்படி என்னப்பா நீ ஒரு பிரமாதமான ரிசல்ட் கொடுத்த 5% அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் மார்ச் குவார்ட்டர் கம்பேர் பண்ணி போகும்போது சேல்ஸில் ஒன்றும் பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. பட் ப்ராஃபிட்டில் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் டபுள், 243 கோடி எங்கே 467 கோடி எங்கே. ஸோ ஓரளவுக்கு நல்ல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு 5% ஏற்றி விட்டாங்க. இந்த எஸ் பேங்க் நல்லா இருந்த காலத்தில் 2500 கோடி 3000 கோடி அப்படின்றதெல்லாம் லாபம் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016-17. இப்போ அதை விடவும் அதிகமாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாலும் அவங்களுடைய லாபம் அப்படின்றது கம்மியாக வருது. ஒருவேளை எதிர்காலத்தில் இந்த 3000 கோடி 4000 கோடி அப்படின்றது எட்டி பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேர் ப்ரைஸ் இது ட்ரிபிள் ஆகுதுன்னு வச்சிங்களேன். 28 ரூபா இருக்கிறவன் 75 ரூபா அப்படின்றது வந்துட்டான்னா இது இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய கம்பெனி ஆயிரும். 78,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிறது ஆல்மோஸ்ட் 2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஆகிடும். அப்படியெல்லாம் வந்துட்டா பஞ்சாப் நேஷனல் பேங்கே தூக்கி பந்தாடிடும். அவங்கெல்லாம் 1.5 லட்சம் கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலாக இருக்கு. அதை விடவும் மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ சித்தப்பு நீ மறுபடியும் இன்னொரு 2000-3000 கோடி லாபம் வரக்கூடிய வருடங்களை இன்க்ரீஸ் பண்ணுவியா அப்படின்றதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய கேள்வி. வந்துட்டா நீ ஒரு 75 தான், இல்லைனாலும் நீ பண்ண வேண்டாம். நீ மறுபடியும் ஒரு 15 ரூபாய்க்கு வா, அங்கே வந்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். பொதுவாகவே பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஒரு நல்ல ஷேர் ஒரு உதாரணத்துக்கு இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஷேர் வந்து எப்பெல்லாம் ஒரு 200 டேஸ் இஎம்ஐ பக்கத்தில் மேலேருந்து கீழே வந்தாவோ அல்லது கீழேருந்து கிராஸ் ஓவர் ஆகிற மாதிரியோ காமிச்சா அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்டாக பார்ப்பாங்க. ஏன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது அப்படியே சுற்றி விட்டுருவான். மேலேயோ கீழேயோ ஒரே மாதத்துக்குள்ளே அல்லது 2 மாதத்துக்குள்ளே 10-20% அசால்ட்டாக சுற்றி விட்டுருவான். அப்பேற்பட்ட இந்த கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற கம்பெனி இப்போ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 20 ரூபா ஏறினா கூட சந்தோஷம் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்ல பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடியது தான். 643 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 450 ரூபாய்க்கு வந்துட்டான்.
இப்போ இந்த ஷேர் அப்படின்றது 200 days மூவிங் ஆவரேஜை தாண்ட பார்க்குது. இதுக்கு முன்னாடி எல்லாம் 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டிச்சுன்னா பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். 76 ரூபாயிலிருந்து ஒரு தடவை 300 ரூபா வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் ஒரு முறை 381 ரூபாயிலிருந்து 490 வரைக்கும் ஒரு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான். இப்போ பழையபடி பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கலினாலும் ஒரு 100 ரூபாய் ஏறினா கூட சந்தோஷம் தான். அதே மாதிரி வெஸ்ட் லைஃப் அப்படின்ற ஷேர் வந்து கடந்த 3 வருடமாவே அவன் இறங்கினா ஏறக்கூடிய ஆள் தான். இப்பவும் இறங்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் 200 days இஎம்ஐ தாண்ட பார்க்குறான். ஸோ இந்த 3 ஷேர்லும் 200 days SMA தொட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த ஷேர்லாம் வச்சிருக்கீங்கன்னா டெக்னிக்கலி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. நண்பர்களே, மீடியாக்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் சிட்டி யூனியன் பேங்க்ல டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. சிட்டி யூனியன் பேங்க் தற்சமயத்துக்கு ஒரு முக்கியமான சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்திருக்கான். நல்ல அருமையான லாபம் பாருங்க. 126 ரூபாய் எங்க, 160 ரூபாய் எங்க. ஒரு லாபம் அப்படின்ற சப்போர்ட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கான். இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி 200 ரூபா வந்து தொடுவானா, சப்போர்ட்டுக்கு ஒரு 50 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தவன் பிரேக் அவுட்டுக்கு ஒரு 50 ரூபா சம்பாரிச்சு கொடுப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க மீடியாக்களில். ஷார்ட் டைமில் மேபி வால்டிலிட்டி இருக்கலாம் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இந்த டாடா பவர் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று சாம்பிளில் வாங்கி வச்சிருக்கேன். சில ஷேருக்குலாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தால் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சு வாங்கிட்டோம்னு வச்சிங்களேன். இப்போ டாடா பவர் வந்து இப்போ எனக்கு ஒரு 37% லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சாலும் அதனுடைய ரவுண்டு ஃபிகர் 500 ரூபா வந்தால் தான் செல் பண்ணணும். அந்த மாதிரி ரவுண்டு ஃபிகருக்கு டார்கெட் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சிருந்து விற்றோம்னா அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதுல்ல, சில ஷேர்ஸ்லாம் ரிசல்ட் வந்துட்டான்னா பெருசாக ஏறி இறங்குறான் அப்படின்ற மாதிரி சில லிஸ்ட்டுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பெருசாக ஏறி இறங்கக்கூடிய, நாளைக்கு பெருசாக ஏறி இறங்கக்கூடிய, இன்னைக்கு ரிசல்ட் வர ஷேர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நான் சிலதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மேபி இந்த இமுத்ரா, கேபிஐடி, இந்த ஆரம் ப்ராப்டெக்லாம் கொஞ்சம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் வால்டிலிட்டி இருக்கலாமா அப்படின்ற மாதிரியான எண்ணம் தோணுது. ஸோ இந்த ஷேர்ஸ் எல்லாமே ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருசாக வால்டிலிட்டி காட்டும் அப்படின்றத என்னுடைய நம்பிக்கை. அந்த ரிசல்ட்டை மேலே காமிச்சா பரவாயில்ல, கீழே காமிச்சிட்டான்னாக்கா நம்ம எப்படி இந்த டாடா எல்சியில் புலம்புறோமோ அது மாதிரி புலம்ப விட்டுருவாங்க. நண்பர்களே, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் தன்னுடைய ஷேரை உண்மையிலேயே சுப்ரீமாக ஒரே மாதத்துல அவனுடைய பவரை காமிச்சிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி தாங்க நம்ம ஷேரை தேடி தேடி எடுக்கணும். நம்ம ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அல்லது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது ஆண்டவன்ற வழின்னு போந்துட்டு இருக்க வேண்டியதான். இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு முன்னாடி 2023 இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். சப்போர்ட் கிட்ட வந்தான்னாக்கா அதுக்கப்புறம் அவன் ஏறதான் வேலை. அது 2 தடவை அந்த வேலையை பண்ணிட்டு 3ஆவது தடவை ஆல்மோஸ்ட் 4 மாதம் நம்மளை நோகடிச்சிருக்கான். 4000 ரூபாய் ரேஞ்சிலே இருந்திருக்கான். இன்னைக்கு பார்த்தா 5000 ரூபா வந்துட்டான். ஸோ நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான ஷேர்கள் வந்து பெரும்பாலும் சப்போர்ட் ரேஞ்சில் தான் ஒன்றா ஃப்ளாட் சேனலில் பார்க்குறோம், இல்லை ரைசிங்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஃபாலிங்கில் பார்த்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் சப்போர்ட்டில் தான் பார்க்குறோம். அதில் ஏதாவது இந்த மாதிரி சில ஷேர்கள் வந்து 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது அவனுடைய பழைய ரேஞ்சுக்கு போயிடுறான், சந்தோஷத்தை கொடுக்குறான். IRDA அப்படின்ற ஷேரில் வந்து எல்லாரும் வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு மனசை நோகடிச்ச கிளி மாதிரி இந்த கிளி என்ன பண்ணியிருக்குன்னா 213 ரூபாயிலிருந்து பெருசாக ஃபால் ஆகி 124 ரூபா ஃபால் ஆயிருக்கான். ஆட கடவுளே, இது எவ்வளோ பெரிய பர்சன்டேஜ் ஃபால் தெரியுங்களா? ஆல்மோஸ்ட் 40% ஃபால். ஆனால் அந்த 40% ஃபாலுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 50% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரேட் சான்ஸ் மிஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் நான் நல்லா வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு நல்ல ஷேராக இருக்குது, அதில் ஏதோ ஒரு தீம் இருக்குது, PSU தீம்னு இருக்குது, ரயில்வே தீம்னு இருக்குது, அல்லது மெட்டல்ஸ்னு தீம் இருக்குது, அல்லது டிஃபென்ஸ்னு தீம் இருக்கிற பட்சத்தில் ஒரு 20% இறங்கினாவோ அல்லது 40% இறங்கினாவோ அல்லது 70 to 80% இறங்கினாவோ ஏதாவது ஒரு டைமில் வந்து பெருசாக திரும்பிடுறான். சில பை லக் நம்மளுக்கு 20% திரும்பலாம், பை லக் 40% திரும்பலாம், பை லக் நம்மளுக்கு 80% கண்டிப்பாக திரும்பலாம். ஸோ நம்ம வந்து கீழே இருந்து நம்ம கிட்ட பணம் பெருசாக அதிகமாக இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம ஒரு 70-80% இறங்கினதோ அல்லது 40% இறங்கினதிலோ அல்லது பணம் நிறைய இருந்ததுன்னா 20% இறங்கினதுல இருந்தோ நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே வரும்பொழுது, நல்ல ஷேராக பார்த்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் கழிச்சு திடீர்னு பார்த்தா நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துட்றான். இப்போ ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுறோம் பாருங்க. இந்த நியூ இந்தியா அசூரன்ஸ் கம்பெனி NIACL வந்து இப்படி தான் அவனுடைய ஹையிலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 35% இறங்கியிருந்தான். ஒருவேளை இவங்க இது ஏறுவானோ அப்படின்ற மாதிரி பார்த்து எடுத்தா டபக்குன்னு ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே திடீர்னு 12% இருக்கிற மாதிரிலாம் காட்டுறான். வாங்கிக்க, புளி 1 கிலோ வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சான்ஸ் கொடுக்குறானுங்க. நண்பர்களே, ICICI பேங்க் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா நீங்க நெஞ்சு நிமித்தி நிக்கலாம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லயே நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மரா 3% ஏறி இருக்கான். அது மட்டும் இல்ல, லீடிங் பிரைவேட் கம்பெனிஸ்ல நீங்க கோட்டக், HDFC பேங்க் அப்படின்ற ஷேர் பிரைஸ் எடுத்து பார்க்கும்போது
மற்றவர்களுக்கு ஈக்குவலாகவும் அவங்கள விடவும் அதிகமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறான். ஐசிஐசிஐ பேங்க் 24% ஏறி இருக்கு கடந்த ஒரு வருஷத்துல. ஆனாலும் பாருங்க, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் பிரைஸ் அவன் இருக்கிறதுலே பெரிய கம்பெனி இருந்தாலும் அவன் பணம் 10% கும்பாக்குட்டி ஷேர் பிரைஸ் புடுங்கிட்டு தான் போயிருக்கு. கோட்டக் பேங்க் வந்து சமீபத்தினுடைய பேட் நியூஸ் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 1.5% ஏறி இருக்கான். பட் இருந்தாலும் ஒரு வருஷ பீரியட்ல பார்க்கும்போது 15% பணம் காலி. ஸோ பிரைவேட் பேங்க் ஷேர்கள்லேயே நல்ல அருமையான லாபம் சம்பாரிச்சு கொடுத்தது இந்த ஐசிஐசிஐ பேங்க் தான். இன்னைக்கு வந்து நம்மளுடைய நிஃப்டி 50 டாப் பர்ஃபார்மராக இருந்தாலும் கடந்த ஒரு வருஷத்துல இவன் தான் டாப் பர்ஃபார்மராக இருக்கான். நௌக்ரி அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு லேஸ் அப்படியே அப்சைட் மொமெண்டம் காட்டுது. இதெல்லாம் எனக்கு பத்தாது அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு 4000 ரூபா சப்போர்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் அவனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை 5000 ரூபா பக்கத்தில் வந்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏர்முகத்தில் சப்போர்ட் எடுத்தவன் 5000ல் சப்போர்ட் எடுத்தவன் 6000 வந்துட்டான். வேற லெவல். ஒரு காலத்தில் நாங்கள் மேரியோ அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டோம். அப்படியெல்லாம் இப்படி தான் இங்கிருந்து இங்கே ஜம்ப் பண்ணி இங்கிருந்து இங்கே ஜம்ப் பண்ணி இப்படி ஜம்ப் பண்ணோம். அது மாதிரி இவன் இந்த மேரியோ கேம் மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு தெரியுறான். ஆக மொத்தம் ஷேர் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, நல்ல ஷேர் எடுத்து வச்சுக்கிட்டு நீ உட்கோரு, உனக்கு என்ன வேலை, ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் உட்கோரு, அதுக்கப்புறம் நான் பணம் தருவேன் எடுத்துக்கிட்டு ஓடு அப்படின்றதான் சொல்லுது. ஐபிஓக்களில் இப்போ ஏதாவது பணம் சம்பாரிச்சு தர மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போதைக்கு எதுவுமே புதுசாக ஓப்பன் ஆகி வரல. ஆனால் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜேஎன்கே இந்தியா ஐபிஓ வந்து நாளைக்கு லிஸ்டிங் ஆகுது. அப்போ லிஸ்டிங் ஆகும்போது எவ்வளவு பணம் சம்பாரிச்சு தரலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தா வாட் அ மெடிக்கல் மிராக்கிள் நண்பர்களே. இதில் ரீட்டைல் பீப்புளுக்கு பெருசாக கிடைக்கல. ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டு நான் பார்க்கல. அப்ளை வேணால் பண்ணதா சொன்னாங்க. பட் ஒருத்தர் கூட கிடைச்ச மாதிரி கமெண்ட் போடல. வெறும் 6% லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்த நம்பிக்கை 20% கடைசி நாளில் மாறி இப்போ மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால 28% வரைக்கும் கெயின் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே பியூர் லக்கு தான். இது எப்படி அப்படி டக்குன்னு 20% மேலே கெயின் கிடைக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சதுக்கு உண்மையான காரணம் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மல்டிபிள் லெவல் அப்ளை பண்ணதான். இவங்க அதுவும் கடைசி நாளில் தான் அப்ளை பண்ணாங்க. அதனால தான் அந்த கடைசி நாளில் ப்ரீமியம் அதிகமாக காட்டுது. மற்றபடி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சுமாராக தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. யார் இந்த வைபவ் குளோபல்? இன்னைக்கு திடீர்னு லேசாக மேலே ஏறிட்டு இருக்கானே, ஆனாலும் பெரிய அளவில் மண்ணை கவியிருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ 2 ஷேர்களை நான் தேடி எடுத்தேன். மண்ணை கவ்விய ஷேர்கள், ஆனால் பெரிய ஆளுக கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வைபவ் குளோபலில் இன்னைக்கு 7% ஏறி இருக்கான். பட் அவனுடைய சார்ட் பேட்டர்ன்லாம் பார்த்தோம்னா கும்பா குட்டி இதுக்கு முன்னாடி 1000 ரூபா இருந்தது 400 ரூபாயில் இருக்கு. ஆனால் அதில் பெரிய ஆளுக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணுறாங்க பாருங்க. எஃப்ஐஸ் 22%, டிஐஸ் 2% ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ராஜேஷ் எக்ஸ்போவும் அதே மாதிரி தான். கடந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பா குட்டி 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே செக்டர் தான். ஆர்னமெண்ட் சம்பந்தப்பட்ட அலங்கார ஆர்னமெண்ட்ஸ் அது சம்பந்தப்பட்டதாக இருக்காங்க. இவனும் 300 ரூபா ரேஞ்சில் இருக்கான். ஆல்மோஸ்ட் 1000 ரூபா இருந்தவன் 300 ரூபா இருக்கான். இந்த வைபவ் குளோபல் அப்படின்றது வந்து கடந்த 3 வருஷத்துல இவனும் 1000 ரூபா இருந்தவன் 300-400 ரூபா ரேஞ்சில் இருக்கான். 2 பேர்த்துலையுமே இன்வெஸ்டர்ஸ் அதிகம். 2 கம்பெனிலுமே கடன் ரொம்ப குறைவான கம்பெனி. வைபவ் குளோபலும் ரொம்ப கம்மியான கடன் தான், இவனும் ரொம்ப கம்மியான கடன் தான். ஏன் இப்படி பெரிய ஆளுக வாங்கி வச்சிருக்காங்க? ஏன் இப்படி மண்ணை கவி உட்காந்துருக்காங்க? ஏன் இன்னுமே கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு புரியாத புதிர் தான். இந்த புரியாத புதிருக்கு எப்போ விடை கிடைக்குன்னா 2 பேருமே குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுக்கும்போது 2 பேருமே லாபத்தில் கொடுத்தாங்கன்னா ஓஹோ பெரிய ஆளு இதனால தான் இன்னும் கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற முடிவு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ 2 ஷேருக்குமே இது வரக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு 2 மடங்கு 400 ரூபாயிலிருந்து 800 ரூபா 1000 ரூபா போகுது அப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷம் வருதோ இல்லையோ, இது போன்ற பெரிய பெரிய ஆளுகளுக்கு சந்தோஷம் வரும். ஸோ இந்த 2 ஷேருமே ஒரு பெரிய மூடு மந்திரமா இருக்கு. அந்த மூடு மந்திரம் விலகி உள்ள என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது வரக்கூடிய மாதங்களில் தெரிய வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஏஃப்லை இந்தியா அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல ஷேர் தான். அதனுடைய விலையுமே வந்து கொஞ்சம் கீழ் ரேட்டில் தான் கிடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கீழ் ரேட்டில் வரும்போது ஒரு 20% ஏறது வாடிக்கையாக வச்சுருக்கான். எப்பன்னு பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே. அப்போ இந்த வருடத்தில் 2024 இன்னும் அந்த வேலையை அவன் பண்ணல. ஒரு வேலை பண்ணுற மாதிரி இருந்தால் இவன்லாம் ஒரு ஷேருக்கு ஒரு 200 ரூபாய்க்கு மேலே ஏற வேண்டிய வேலை அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தா சுந்தரம் ஃபாஸ்ட்னர்ஸ் அப்படின்ட்டு. இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்கான். இவன் 2020 பார்த்தோம்னா இவனுடைய வேகத்துக்கு வேறு யாருமே ஈடு இணை இல்லை அப்படின்ற மாதிரி ஓடி இருக்கான். இந்த ஷேர் தற்சமயத்துக்கு இவனும் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் இருக்கான். அப்போ இந்த சப்போர்ட் எடுத்து இவனும் மறுபடியும் அவனுடைய பழைகை போவானா, 1300 ஃபாஸ்ட்டாக போவானா அப்படின்ற கேள்வி வருது.
நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு 2 எதிரினா அவங்க 2 பேர் தான். US டாலர் இண்டெக்ஸ் இவனு 106 விட்டு கீழே பெருசாக இறங்கி வர மாட்டேங்கிறான். குரூட் ஆயில் இந்த வாரத்தில் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தற்சமய ஃபாலோ அப்புக்கு நல்ல நியூஸ் அப்படின்றது இல்லை. ஆனாடா இங்கே பார்த்தீங்களா, ஒரு கோல்டன் சான்ஸ் அப்படின்றது ஒரு நல்ல அருமையான கம்பெனி சிஎஸ்சியில் மிஸ் ஆயிடுச்சு. நல்லா அருமையாக இறங்கி வந்தான். 150 ரூபாயிலிருந்து நல்லா அருமையாக 110 ரூபா பக்கத்தில் வந்தான். கசக்குதா? ஆனால் 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு 10 ரூபா அதிகமாக போட்டு வாங்கியிருக்க கூடாதா? இப்போ பாருங்க, அவன் ஒரே மாதத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் 149 ரூபா திரும்பி அவனுடைய ரேட்டே வந்துட்டான். இன்னொரு ஷேர் ஒன்று பார்த்துட்டு இருந்தான், கரூர் வைசியா பேங்க். இந்த கரூர் வைசியா பேங்க்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இவன் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட பேங்க் ஸ்டாக்ஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, வருஷம் 2021 பார்த்தோம்னா ஏறிக்கிட்டே இருக்கானு. அப்போ இந்த 2021 இப்போ வரைக்கும் அவனுடைய விளையாட்டை ஆரம்பிக்கல. அப்போ இவன் ஏறுற மாதிரி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் மேலே 250 ரூபா வரணும், இல்லையா 160 ரூபா வரணும். 160 ரூபா வந்துச்சுன்னா மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு பண்ணுறவங்களுக்கு ஜாலி தான். 250 ரூபா போச்சுன்னா ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ், ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டைமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கொடுத்து தான் தீரணும். 250 வந்துடுறதா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, நல்ல ஷேரை விட்டுட்டு கையை கட்டி உட்காந்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இந்த NBCC ஷேர் வந்து பொத்துன்னு கீழே விழுந்தான். எவ்வளவு வேகத்தில் விழுந்திருக்கான் பாருங்க. 176 ரூபா போனவன் ஆல்மோஸ்ட் 106 ரூபா வந்திருக்கான். கரெக்டாக 40% கீழே இறங்கினதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்தவன் 3 மாதம் அல்லது 2 மாதம் கழித்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 30% சம்பாரிச்சு கொடுத்துட்டான். அதுக்கு தான் நல்ல பங்குகளுக்கு கீழே ஒரு வலை என்பது விரிச்சு வச்சிடணும். நீ எப்போ டபக்குன்னு கீழே விழுகிறியோ அப்போ நாங்கள் அக்குமுலேட் பண்ணி வச்சுக்கிறோம், அப்புறம் மேலே வரும்போது விற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு 50 ஸ்டாக்குகளை மட்டும் நம்ம கவர் பண்ணி வச்சா போதும். வேற எதுவும் வேண்டாம் நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட், இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஷேர் மார்க்கெட். நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட ஷேர் மார்க்கெட்டில் நெஞ்சில் ஊற்றின ஷேர்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த BSE, அப்போலோ ஹாஸ்பிட்டல், HCL டெக், IDFC தான். இந்த IDFCல ஏற்கனவே பார்த்துட்டோம், அதெல்லாம் நிறைய கீழே இறங்கிவிட்டான். இந்த சமயத்தில் இந்த முக்கியமாக இந்த BSE இப்படி பெரிய கிராஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கெல்லாம் ஜாலி. நம்மலாம் வந்து பெரும்பாலும் ஒரு ஆர்டருக்கு புரோக்கரேஜ் அப்படின்னு கொடுக்குறது வந்து ஆர்டர் பேசிஸில் கொடுக்குறோம். ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா அப்படின்றது எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ ஃபியூச்சர் வாங்கினாலும் சரி, ஆப்ஷன் வாங்கினாலும் சரி, ஈக்விட்டியில் ஏதாவது வாங்கினாலும் சரி, ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா அப்படின்னு வரும்பொழுது நிறைய கன்ஃபியூஷன்கள் தவிர்க்கப்படுகிறது. பட் இருந்தாலும் இதுக்கு மேலே மேற்கொண்டு நம்ம டிரான்சாக்ஷன் வேல்யூ பேஸ் பண்ணியும் நம்ம சில சார்ஜஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்க்கெல்லாம் வந்து ரெகுலேட்டர்ஸ்க்கு, செபிக்கெல்லாம் ஃபீஸ் பே பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிரான்சாக்ஷன் வேல்யூ பேசிஸில் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 குவான்டிட்டி என்ன ரேட் வாங்குறோம், ஒரு 22,300 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னா டிரான்சாக்ஷன் வேல்யூவில் எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லை. இதுக்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டு ஃபீஸை பே பண்ணிடுறாங்க. பட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல டீலராக இருந்தப்ப ஒரே 1 ரூபாய்க்கு யாராவது ஒருத்தர் ஆப்ஷன் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், அதை நாங்கள் டிரான்சாக்ஷன் வேல்யூ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் வாங்கினது 1 ரூபா, அதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஒரு 3000 ரூபா இருந்ததுன்னு வச்சுங்க. அப்போ ஒரு நிஃப்டி, அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 3000, அப்போ டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ அப்படின்னா 50 அப்படின்னு போட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஃபியூச்சரில் என்ன டிரான்சாக்ஷன் வேல்யூ வருதோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக நாங்கள் டேர்ன் ஓவர் எங்கள் டெர்மினலில் நடந்ததை எழுதுவோம். ஆனால் ட்ரேடிங் நடந்ததுன்னு பார்த்தா 1 ரூபாய்க்கு தான். அப்போ இந்த BSE வந்து செபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீஸில் வந்து இந்த மாதிரி நம்ம வெறும் 1 ரூபா அப்படின்ற மாதிரியான ஆக்சுவல் ப்ரீமியம் வேல்யூவில் ஃபீஸ் பே பண்ணுமா, இந்த மாதிரி நோஷனல் வேல்யூ ஃபுல் வேல்யூ எடுத்து பே பண்ணுமா அப்படின்றதுல நீ ஃபுல் வேல்யூக்கு எடுத்து பே பண்ணு அப்படின்ற மாதிரி ஆர்டர் வந்த உடனே பாவம் அந்த கும்பா குட்டி 12% இறங்கி போச்சு. இது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை. ஒரு நல்ல கம்பெனி கீழே இறங்கணும்னா ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். அவன் ஒரு 20, 30, 40% இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் ஏற போகிறான். இது பெரிய விஷயமா? இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.